மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ரங்கராஜன் ஸ்ரீஹரி மேத்தமெட்டிக்ஸ் அகாடமியிலேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 11 செட்ஸு. ஓகேவா? இந்த புக்கில் வந்து எக்ஸ்ட்ரா சம்ஸு இருக்குது. உங்கள் புக்கில் இல்லாத சம்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அதனால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த புக் வந்து ஸ்ரீஹரிஸ் மேத்தமெட்டிக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் பேஸ்ட் ஆன் தி லேட்டஸ்ட் சிலபஸ் அண்ட் நியூ டெக்ஸ்ட் புக் ஃபார் தி இயர் 2018 and 19. இதனுடைய சைலண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு டெக்ஸ்ட் புக் தகுந்த மாதிரி கைடு எழுதியிருக்கோம். கம்ப்ளீட் சொல்யூஷன் டு டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் இருக்குது. அது போக அடிஷ்னல் கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? சரி, இந்த ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மில் வேணுங்கிறவங்க இந்த கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இதே புக்கு அமேசான் கிண்டலில் புக்காகவும் இருக்குது. அதை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கியூஆர் கோடை கிளிக் பண்ணி அமேசான் கிண்டலில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டென்ட்ஸ். இன்ட்ரோடக்ஷன், செட்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ், இன்டர்வல்ஸ் அண்ட் நெய்பர்ஹுட்ஸ், ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கிராஃபிங் ஃபங்க்ஷன் யூஸிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இதெல்லாம் இந்த புக்கில் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து sets, relations and functions. Introduction. Chapter 1. The concept of sets, relations and functions occupy a fundamental place in a mainstream of mathematical thinking. Descartes clearly stated that an equation in two variables, geometrically represented by a curve, indicates dependence between variable quantities. With the development of a set theory initiated by Cantor, the notation of function continued to evolve. From the notion of correspondence, mathematicians moved to the notion of function. The modern definition of function is given in terms of relations so as to suit the develop artificial intelligence. அதாவது இந்த சாப்டர்னுடைய செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் அண்ட் ஃபார்முலாவுக்கு போயிடலாம். இதெல்லாம் நீங்கள் பை ஹார்ட் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட்ஸ் ஆப்ரேஷன்ஸ், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு ஒன் ஏ ஃபஸ்ட் ஒன் A union B is equal to B union A. Second one, A intersection B is equal to B intersection A. அடுத்தது associative. First one, A union B is union C is equal to A union B union C. Second one, A intersection B intersection C is equal to A intersection B intersection C. அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஃபஸ்ட் ஒன், A யூனியன் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C. அடுத்தது A இன்டர்செக்ஷன் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B யூனியன் A இன்டர்செக்ஷன் C. அடுத்தது ஐடென்டிட்டி. ஃபோர்த் ஒன், அதில் ஃபஸ்ட் ஒன் A யூனியன் பை இஸ் ஈக்குவல் டு A. செகண்ட் ஒன் A இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட் இஸ் ஈக்குவல் டு A. அடுத்தது ஐடம்பொட்டன்ட். A யூனியன் A இஸ் ஈக்குவல் டு A, A இன்டர்செக்ஷன் A இஸ் ஈக்குவல் டு A. அப்சர்ப்ஷன். ஃபஸ்ட் ஒன் A யூனியன் A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு A, A இன்டர்செக்ஷன் B யூனியன் A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு A. டி மார்கன்ஸ் லா. A யூனியன் B the whole dash is equal to A dash intersection B dash. A intersection B the whole dash is equal to A dash union B dash. ஓகேவா? தேர்ட் ஒன் A minus B union C is equal to A minus B intersection A minus C. செகண்ட் ஒன் A minus B intersection C is equal to A minus B union A minus C. அடுத்தது on symmetric difference. Symmetric. A symmetric B is equal to B symmetric A. A symmetric B symmetric C is equal to A symmetric B symmetric C. A intersection B symmetric C is equal to A intersection B symmetric A intersection C.
சரி, on empty set and universal set pi dash is equal to universal set, universal dash is equal to pi, a union a dash is equal to universal set, a intersection a dash is equal to pi, a union universal set is equal to universal set, a intersection universal set is equal to a. சரி, on 10th one, on cardinality என்னென்ன, for any two finite sets a and b n of, இது வந்து ஃபார்முலா, இது எல்லாமே நீங்கள் பை ஹார்ட் பண்ணணும். a n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. if a and b are disjoint finite set இருந்ததுன்னா n of a union b is equal to n of a plus n of b. for any three finite sets a, b, c, மூணு செட் கொடுத்துருந்தாங்கன்னா n of a union b union c is equal to n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus a intersection b intersection c. அடுத்தது 11th one, a symmetric b is equal to a minus b union b minus a. 12th, a symmetric b is equal to a union b minus b intersection a. அடுத்தது 13th, n of a union b is equal to n of a minus b plus n of b minus a plus n of a intersection b. 14th, n of a intersection b union c the whole dash is equal to n of a minus n of a intersection b union c. 5th one, a intersection b union c is equal to n of a intersection b plus n of a intersection c minus n of a intersection b intersection c. Definition. Basic relations. Let S be any non-empty set. Let R be a relation on S. Then reflexive. R is said to be reflexive if A is related to A for all A belongs to S. Symmetric. R is said to be symmetric if A is related to B implies that B is related to A. Transitive. R is said to be transitive if A is related to B and B is related to C implies that A is related to C. இதெல்லாம் டெஃபினேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம சம்முக்குள்ளே போக முடியும். சரி, இதுவே மாற்றி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, let us rewrite the definitions of these basic relations in a different form. அதாவது ரிஃப்ளெக்சிவ்னா எப்படி இருக்கும்னா, if a, a belongs to R இருந்ததுன்னா for all a belongs to S. Symmetric. if a, b belongs to R இருந்தால் b, that implies b, a belongs to R இருக்கும். Transitive. if a, b, c, b, c belongs to R இருந்ததுன்னா a, c இருக்கும். சரி, equivalence relation. Let S be any set. A relation on S is said to be an equivalence relation if it is reflexive, symmetric and transitive. மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது equivalence relation. சரி, note. It is not necessary to denote R for all relations. We may use the Greek letter rho to denote relations. Equivalence relations are more denoted by tilde. சரி, if a relation is not required type, then by inserting or deleting some pairs we can make it of the required type. Inverse relation of R into R minus R inverse. அதாவது if R is a relation from A to B, then the relation R inverse defined from B to A by R inverse is equal to b, a, b belongs to R is called the inverse of the relation R. சரி, அடுத்து functions. Let A and B two sets a relation from A to B a subset of A cross B is called a function A to B if it is satisfy the following. First condition, if for all A belongs to A there is an element B belongs to B such that B, B belongs to F. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அந்த ஃபார்முலாஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணணும். செகண்டு, இஃப் ஏ, பி பிலாங்ஸ் டு எஃப் அண்ட் ஏ, சி பிலாங்ஸ் டு எஃப் தென் பி இஸ் ஈக்குவல் டு சி. A function is a relation in which each element in the domain is mapped to exactly one element in the range. Types of function. One to one function, அதாவது இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு பேர். இது எப்படி இருக்கும்னா, டெஃபினிஷன், a function from f from a to b set to be 1 to 1 இருக்குன்னா அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால், x not equal to y
தட் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஐ அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் ஆர் சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரி, பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா போத் 1-to-1 அண்ட் ஆன்-டுவாக இருந்ததுன்னா அது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சரி, த டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ அண்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் டிசைடிங் வெதர் தி ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஆன்-டு ஆர் நாட். சரி, த கோடொமைன் ஹேஸ் no role is deciding whether the function is 1-to-1 or not, but it is important to decide whether the function is on-to or not. Sorry, composition. Let f from x to y and g from y to z be two functions. Then the function h from x to z defined as h of x is equal to g of x for all x belongs to x is called the composition of f with g. It is denoted by g composition f. Next, let f from x to y be a bijection. The function g from x to y to x is defined by g of y of equal to x. If f of x is equal to y is called the inverse of the f and it is denoted by f inverse. சரி, அடுத்தது இன்வெரிட்டபிள்னா எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எஃப்ங்கிறது வந்து ஐ அட் எக்ஸு அண்ட் எஃப் காம்போசிஷன் ஜிங்கிறது வந்து ஐ அட் ஒய்யாக இருந்ததுன்னா அது வந்து இன்வெர்ட்டபிள்னு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஃபார்முலா, இதில் பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ப்ராப்ளம்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.